வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்லைட். அவதாரங்களில் 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புரூரவசுவுக்கும் தேவலோக அழகியான ஊர்வசிக்கும் பிறந்த 6 பிள்ளைகளில் ஒருவன் காதி. காதி சந்திர வம்சத்தில் பிரசித்தி பெற்ற மன்னன். காதிக்கு சத்தியவதி என்ற மகள் இருந்தாள். அவளை ரிஷிகன் என்ற பிராமணன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். தன் மகளை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுக்க விரும்பாத அரசன், ஒரு காது பச்சையாகவும் மற்ற அம்சங்கள் வெண்மையாகவும் உள்ள 1000 குதிரைகளை நீ கொடுத்தால் என் மகளை கொடுக்கிறேன் என்று சொன்னான். ரிஷிகனால் அதை கொண்டு வருவது முடியாத காரியம் என்று அரசன் நினைத்தான். ரிஷிகனோ வருண பகவானை வேண்டி அரசன் கேட்டவாறு 1000 குதிரைகளை பெற்று வந்து அரசனிடம் கொடுத்து சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டான். சிறிது காலத்துக்கு பிறகு சத்தியவதிக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது. சத்தியவதியின் தாய் தனக்கு ஒரு மகள் இல்லையே என்று கவலைப்பட்டாள். இருவரின் விருப்பத்தையும் நிறைவேற்ற எண்ணிய ரிஷிகன் விசேஷ சக்தி கொண்ட பால் சோறு தயாரித்து அதை 2 பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன மனைவிக்கும் 2வது பாகத்தை அவள் தாய்க்கும் கொடுக்கும்படி வைத்துவிட்டு நீராடச் சென்று விட்டான். அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் அங்கே வந்து 2ஆம் பாகத்தை தன் மகளுக்கு தந்து முதல் பாகத்தை தானே உண்டுவிட்டாள். சிறிது நேரம் கழித்து வந்த ரிஷிகன் நடந்ததை அறிந்து பதறினான். தன் மனைவியிடம், பிராமண மந்திரம் ஏற்றிய உணவை உன் தாய் அருந்துவிட்டாள். அவளுக்கு பிறக்கும் மகன் பிரம்மஞானியாக பிறப்பான். க்ஷத்ரிய மந்திர உருவேற்றியதை நீ அருந்தியதால் உனக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான். ரிஷிகனின் மனைவிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான். அதன் பிறகு ஜமதக்னி ரேணுகா தேவியை மணம் புரிந்து அசுமணன் முதலிய பல புத்திரர்களை பெற்றான். அவர்களில் ஒருவன்தான் பரசுராமன். இவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம். பரசுராமன் தன்னை பலம் மிக்கவனாகவும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்றும் எண்ணி பூமியை 21 முறை வலம் வந்தான். க்ஷத்ரியர்களைக் கொன்று பழி தீர்த்தான். சூரிய வம்சத்தில் பிறந்தவனாகிய கேகேய நாட்டு மன்னன் திருதவீரியனின் மகன் கார்த்திவீரியார்ச்சுனன் என்பவன். இவனுக்கு பிறவியிலேயே கால்களில்லை. 12 வயதுக்கு மேல் தாத்தாத்ரேயரிடம் ஞான உபதேசம் பெற்று பலசாலியாக நாட்டை ஆண்டு வந்தான். கார்த்திவீரியார்ச்சுனன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது அவனுக்கும் அவனது படையினருக்கும் கடும் பசி உண்டானது. அப்போது ஜமதக்னி முனிவர் தன்னிடமிருந்த காமதேனு என்னும் தேவ பசுவின் உதவியால் அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவளித்தார். மன்னன் என்ற திமிர் படைத்த கார்த்திவீரியார்ச்சுனன், காட்டில் வாழும் முனிவருக்கு காமதேனு தேவையில்லை, ஆகவே அதை எனக்கே கொடுங்கள் என்று கேட்டான். முனிவர் மறுக்கவே மன்னன் அந்த தேவ பசுவை பலவந்தமாக தன் நாட்டுக்கு பிடித்து சென்றான். அதை அறிந்து கோபம் கொண்ட ஜமதக்னியின் மகன் பரசுராமன் கவசம் அணிந்து வில்லையும் கோடரியையும் ஏந்திக் கொண்டு விரைந்து சென்றான். தனியாகவே வீரத்துடன் போராடி மன்னனின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு காமதேனுவை மீட்டு வந்தான். இதையறிந்த ஜமதக்னி முனிவர், அரசனை கொன்றது ஒரு பிராமணனை கொன்றதை விட அதிக பாவமான காரியமாகும். அதனால் அப்பாவம் தீர நீ யாத்திரை செய்து வருவாயாக என்று கூறி அனுப்பி வைத்தார். அவ்வாறே பரசுராமன் யாத்திரை சென்று வந்தான். ஒரு நாள் பரசுராமரின் தாய் கங்கை நதிக்கரைக்கு சென்று கங்கை ஜலம் சேகரிக்கச் சென்றார். ரேணுகா கங்கையிலிருந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தபோது கந்தர்வ மிருத்திகாவத்தின் மகனான மன்னர் சித்திரரத் பந்தர்வராஜின் கப்பல் அங்கு நின்றது. சித்திரரத் தனது அப்சரஸ்களுடன் அங்கு நீர் விளையாட்டுகளை விளையாடத் தொடங்கினார். இந்த மக்கள் குளித்த பிறகு வெளியேறும்போது வழிபாடு மற்றும் மாலை பிரார்த்தனைக்காக சுத்தமான தண்ணீருடன் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று ரேணுகா எண்ணினாள். இக்ஷ்வாக்கு க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்தவராக இருப்பதால் ரேணுகாவின் எண்ணங்கள் சுதந்திரமாக இருந்தன. பார்கவர்கள் உருவாக்கிய நெறிமுறைகளை அவர் அறியவில்லை. தானும் ஒரு இளவரசி என்றும் ஒரு இளவரசனை மணந்திருந்தால் மற்ற இளவரசிகளைப் போல நீர் விளையாட்டும் பொழுதுபோக்கும் இணையலாம் என்றும் அவர் நினைத்தாள். மனநிலை கோளாறு காரணமாக ரேணுகாவின் மனம் நிலையாக இருக்க முடியவில்லை. இதனால் அவளால் பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்ப முடியவில்லை. மாலையில் தாமதமாக தண்ணீர் குடிக்காமல் ஈரப்பத உடைகளுடன் ஆசிரமத்திற்கு திரும்பினாள். இந்த நேரத்தில் சூரியன் சரிந்திருந்தது. அவளை இந்த வடிவத்தில் பார்த்த மகரிஷி ஜமதக்னி தனது யோக அறிவால் எல்லாவற்றையும் அறிந்தார். அவர் கோபமடைந்தார். இப்போது உன் மனம் வேறு ஒரு மனிதனில் ஈடுபட்டுள்ளது. இப்போது நீ என் மனைவியாக இருக்கும் உரிமையை இழந்துவிட்டாய் என்றார். ஒரு பிராமணனின் உடல் கடுமையான தவம் மற்றும் தியானத்திற்கானது. இந்த உடல் அற்பமான உலக வேலைக்கானது அல்ல என்றாள் ரேணுகா. இதற்கு பதிலளித்தார், உன் உருவம் மட்டுமே என் இதயத்தில் வாழ்கிறது. உன்னை தவிர வேறு யாரையும் நான் நினைக்கவில்லை. என் மனதில் என்ன இருந்ததோ அதை நான் உனக்கு சொல்லிவிட்டேன்.
இப்போது தர்மத்தின்படி எது சரி என்பதை நீயே நிர்ணயித்துக்கொள் என்றார். இதனால் கோபமடைந்த மகரிஷி ஜமதக்னி தனது 4 மூத்த மகன்களையும் ரேணுகாவை கொல்லும்படி கட்டளையிட்டார். ஆனால் அனைத்து மகன்களும் அவ்வாறு செய்ய மறுத்தன. இதன் பிறகு அவர் பரசுராமரிடமும் அதையே கூறினார். மேலும் தனது மூத்த மகன்கள் தனது கட்டளையை மீறியதால் அவர்களை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார். இதனால் பரசுராமர் தனது தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தனது தாயையும் 4 சகோதரர்களையும் தலையை வெட்டினார். மகரிஷி ஜமதக்னி இதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பரசுராமரிடம் ஒரு வரம் கேட்கும்படி கேட்டார். பரசுராமர், என் தாயும் சகோதரனும் மீண்டும் உயிர் பெறட்டும். நான் அவர்களை கொன்றதை நினைவில் கொள்ள வேண்டாம். அவர்களின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படட்டும். நான் நீண்ட ஆயுளுடன் வாழட்டும். போரில் என்னை எதிர்கொள்ள யாரும் இருக்கக்கூடாது என்றார். மகரிஷி ஜமதக்னி அவரை ஆசீர்வதித்து அவ்வாறு கூறினார். மகரிஷி பரசுராமருக்கு சுதந்திரமான மரணத்தை அருளி அவரது தாயையும் சகோதரர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஒருமுறை ஹைஹய வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமரின் தந்தை மகரிஷி ஜமதக்னியின் ஆசிரமத்தை தாக்கி அவரை கொன்றார். அவரது மரணத்திற்கு பிறகு ரேணுகாவும் மகரிஷி ஜமதக்னியுடன் உடன்கட்டை ஏறினார். இந்த சம்பவம் பரசுராமரை உலுக்கியது. கோபம் மற்றும் பழிவாங்கும் நெருப்பில் எரிந்து பூமியை க்ஷத்திரியர்களிடமிருந்து விடுவிப்பதாக 21 முறை சபதம் செய்தார். தனது கோடாரியை பிடித்துக்கொண்டு பரசுராமர் க்ஷத்திரியர்களை கொல்லத் தொடங்கினார். அவர் 5 ஏரிகளை நிரப்பினார். க்ஷத்திரியர்களின் இரத்தம். ஹரியானாவின் குருக்ஷேத்திரத்தில் உள்ள இந்த இடம் சமந்த பஞ்சகம் என்று பிரபலமானது. மகரிஷி ரிச்சிக் பரசுராமரின் தாத்தா. இந்த பயங்கரமான இரத்தக்களரியைக் கண்டு அவர் கலங்கினார். இந்த இரத்தக்களரியை நிறுத்துமாறு பரசுராமரிடம் கேட்டார். மகரிஷி ரிச்சிக்கின் போதனைகள். இது பரசுராமரை மிகவும் கவர்ந்தது. அவர் மன்னிப்பு பாதையை ஏற்றுக்கொண்டு க்ஷத்திரியர்கள் மீதான தனது கசப்பை கைவிட்டார். அவர் அஸ்வமேத யாகத்தை ஏற்பாடு செய்து கைப்பற்றப்பட்ட நிலத்தை மகரிஷி காசியபுக்கு தானம் செய்தார். ஆயுதங்களை கைவிட்ட பிறகு பரசுராமர் மகேந்திரமலைக்கு சென்றார். அங்கு அவர் ஒரு ஆசிரமத்தில் வாழத் தொடங்கினார். ஆன்மீக அறிவில் மூழ்கினார். சிரஞ்சீவி வடிவத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் ஒரே விஷ்ணு அவதாரம் பரசுராமர். அவர் இமயமலையில் ஒரு இரகசிய இடத்தில் தவத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் கலியுகத்தின் முடிவில் விஷ்ணுவின் கடைசி அவதாரமான ஸ்ரீ கல்கிக்கு தெய்வீக ஆயுதங்களை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. பரசுராம ஜெயந்தி என்பது பரசுராமரை நினைவுகூரும் நாள் மட்டுமல்ல, அதர்மம் உச்சத்தில் இருக்கும்போது தர்மத்தை பாதுகாக்க யார் வேண்டுமானாலும் ஆயுதம் ஏந்தலாம் என்பதையும் இந்த நாள் நமக்கு கற்பிக்கிறது. இந்த பண்டிகை தர்மம், தபம் மற்றும் பராக்கிரமம் ஆகியவற்றின் சங்கமமாகும். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. வாருங்கள், இந்த பரசுராம ஜெயந்தியில் சத்தியத்தின் பாதையில் செல்வோம். அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவோம். நமக்குள் இருக்கும் அநீதியை அழித்து சுய வளர்ச்சியை நோக்கி நகர்வோம் என்று உறுதிமொழி எடுப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.